தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அப்பா அம்மாவிற்கு மூட்டை மூட்டையா பணம் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகர் விஜய் அவர்கள் பெரம்பூர்ல இருக்கக்கூடிய தொகுதியில போட்டியிடுறதுக்காக நேற்று வேட்புமனு தாக்கல் செய்ய போயிருந்தாரு. அப்ப அவருடைய சொத்து மதிப்புகளை தாக்கல் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு சொத்து மதிப்புல அவர்கிட்ட இருக்கக்கூடிய அசையும் சொத்து, அசையாத சொத்து, அது மட்டும் இல்லாம அவர் வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள், அவர் கொடுத்திருக்கக்கூடிய கடன்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே அவர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட 610 கோடி சொத்துக்கள் விஜய் அவர்கள்ட்ட இருக்கு. அதில் 405 கோடி சொத்துக்கள் அசையும் சொத்தாகவும், மிச்சம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அசையாத சொத்துக்காகவும் வச்சிருக்காரு. 87,000 இருக்கக்கூடிய டிவிஎக்ஸ் எக்ஸல்ல இருந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ரோல்ஸ் ராயல்ஸ் வரைக்குமே அவர் வச்சிருந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய கடன் தொகைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, புசி ஆனந்த் அவர்களுக்கு 3 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அப்பா அம்மாவிற்கு 80 லட்சத்திற்கும் மேலே கடன் கொடுத்திருக்காரு. அவருடைய மனைவி, குழந்தைகள் அப்படின்னு அவங்களுக்கு பல லட்சங்கள் கடனாக கொடுத்திருக்காரு. ஒரு சில இண்டஸ்ட்ரியல் நிறுவனங்களுக்கு 75 கோடிக்கும் மேலே கடனாக கொடுத்திருக்காரு. இப்படி விஜய் அவர்கள் கடன் கொடுத்திருந்தாரு. இதை பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் யாராவது அப்பா அம்மாவுக்கு, மனைவிக்கு, குழந்தைகளுக்குன்னு கடன் கொடுப்பாங்களா? ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வரவு செலவுகளை கடன் தான் வைப்பாங்களா? இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதற்கான விளக்கம் சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் கோயில் ஒன்று கட்டியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு கோயில் அப்படிங்கிறது அவராகவே கட்டியிருந்தாரு. ஆனால் அதற்கு முன்னதாகவே விஜய் அவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரு கோயில் கட்டணும், அதுவும் முழுக்க முழுக்க விஜய்க்காக தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேண்டியிருந்தாங்களாமா. அண்ட் அந்த ஒரு கோயிலை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போதைக்கு அவங்க கிட்ட வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்க காசை வச்சு தான் கட்டணும் அப்படிங்கிற முயற்சியில் இருந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மொத்த காசுகள்லையும் கோயில் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா. பேலன்ஸ் தேவைப்பட்டதை விஜய் அவர்கள்ட்ட வாங்கியிருக்காங்க. மேலும் விஜய் அவர்கள்ட்டே வாங்கி அவருக்காக பிரார்த்தனை பண்ணி கோயில் கட்டினா அது சரி வராது இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக விஜய் கிட்ட கடனாக காசு வாங்கியிருக்காங்களாமா. அண்ட் கூடிய சீக்கிரமே அந்த ஒரு காசை திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வாங்கியிருக்காங்களாமா. அதனால தான் விஜய் அவர்கள் கடன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால தான் தளபதி விஜய் அவர்கள் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு 80 லட்சத்துக்கு மேலே கடன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ முழுக்க முழுக்க இது விஜய் அவர்களுக்காக கட்ட போகிற கோயிலுக்காக மட்டும்தான் அவங்களுடைய அப்பா அம்மா இந்த ஒரு காசை வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு கோயில் வேலை அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு அப்படின்னும், கூடிய சீக்கிரமே அதை ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வெளியானதை தொடர்ந்து நெட்டிசன்கள் எல்லாமே விஜய் அப்பா அம்மாவுக்கு தான் இதற்காக காசு கொடுத்துருந்தாரு, ஆனால் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்ததை கூட அதை கடனாக சேர்ப்பாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அண்ட் இது ஆவரேஜாக நமக்கே தெரியும், எலெக்ஷன் டைமில் ஒட்டுமொத்தமாக கணக்கு காட்டும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி காட்டுவாங்க. அதனால தான் விஜய் அவர்கள் அவருடைய மனைவி பேர்லையும் குழந்தைகள் பேர்லையும் கொடுத்த காசை கடன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ முழுக்க முழுக்க வேட்புமனு தாக்கலுக்காக தான் அந்த மாதிரி இருக்குமே தவிர உண்மையாகவே அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் இது பொதுவாக வெளியில் காட்டுறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் அப்படிங்கிறது நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ இதுதான் அப்படி இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அண்ட் விஜய் அவர்களோட சொத்து மதிப்பு, கடன் தொகையெல்லாம் கேட்டு நீங்கள் என்ன நினைச்சீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.